வெல்கம் டு ட்வின்ஸ் சேனல். இந்த சேனலில் வந்து நம்ம ஒரு வெண்டைக்காய் கார குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் போதும். நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் போடலாம். வெண்டைக்காய் வந்து இப்போ நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரையான வெண்டைக்காவை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அந்த வெண்டைக்காவை பிடிச்ச அதே ஆயிலில் வந்து நம்ம சாம்பார் வெங்காயமும் பூண்டும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். 3 தக்காளியை வந்து நமக்கு நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். மசாலா தூள் வந்து இந்த ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தனியாத்தூள் போட்டுக்கலாம். தனியாத்தூள் வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நாங்கள் இப்போ 1 ஸ்பூன் கட்டணும்னா அந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன். அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். எல்லா தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆறணும்னா நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு இதை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தக்காளியும் பூண்டையும் வச்சு இது பண்ணியிருந்தோம்ல, அது வந்து இங்கே காஞ்சிட்ருக்கு. அது காஞ்சி முடிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து ஒரு பேனில் 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம அதில் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கழுவி வச்சிருந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுக்கலாம் தண்ணியில். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம், அது இப்போ இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நம்ம தக்காளி பூண்டு தான் வச்சு ஆரம்பிச்சோம்னால அதை வந்து நல்லா ஆறிடுச்சு. அதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டோம். இப்போ வந்து இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோன்னே இதை நல்லா வந்து கிண்டிக்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம மிக்ஸிக்குள்ளே வந்து தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோன்னா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இப்போ தண்ணியாக வேணும்னா நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக தான் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் தண்ணியாக தான் எப்பவுமே வைப்போம், அதனால் நாங்கள் ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். 10 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா வெண்டைக்காய் கார குழம்பு ரெடி ஆயிடும். அடுத்து நம்ம இப்போது 10 நிமிஷம் கொதிக்க விட்டதில் வந்து நம்ம புளி ஊற்றிக்கலாம். நம்மளோட சுவையான வெண்டைக்காய் கார குழம்பு ரெடி.